உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாறி, நான் போயிட்டு வரேன். சரிக்கா, ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச உதவிய என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ரொம்ப நன்றிங்க. என் பொண்ணுக்கு பார்வை கிடைச்சது மாரியாலதான். அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். போயிட்டு வர மாறி. சரிங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். வரேன். உட்காருங்க, போலாம். வாங்க சிஸ்டர். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க போங்க சிஸ்டர். இதெல்லாம் தேவையா? சிஸ்டர், நான் கூட இருக்க இடம் இல்லாம நடு ரோட்ல தான் நிக்க போறோம்னு நினைச்சேன் சிஸ்டர். பரவாயில்ல சிஸ்டர், நாம நம்ம இடத்துக்கே வந்துட்டோம் சிஸ்டர். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்குது சிஸ்டர். சிஸ்டர், அப்படி பார்க்காதீங்க சிஸ்டர். நான் சொன்ன நிம்மதி என்னன்னா, இருக்கிறதுக்கு வீடு இருக்குல்ல, அந்த நிம்மதியை சொன்ன சிஸ்டர். நான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன் சிஸ்டர். நான் வேற எந்த அர்த்தத்திலையும் சொல்லல சிஸ்டர். சிஸ்டர், சூர்யா மாப்பிள்ள கொஞ்சம் கூட உங்களை பத்தி யோசிக்காம அதிரடியா கழுத்தை புடிச்சு தள்ளாத குறையா இல்ல சிஸ்டர் உங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டான். அத நினைச்சா தான் சிஸ்டர் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்குது. அவனோட அம்மாவை நான் கொலை பண்ணிருக்கேன். இத்தனை வருஷமா போலியான பாசத்தை காட்டி அவனை நான் ஏமாத்திருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சும் அவன் கோவப்படாம இருந்திருந்தா என்னோட வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஏன் சிஸ்டர், அவன் கழுத்தை புடிச்சு தள்ளாத குறையா உங்களை ஊட்ட விட்டு வெளியே தள்ளி இருக்கான். உங்களுக்கு கோவமே வரலையா சிஸ்டர்? விடு. என்னைக்கோ ஒரு நாள் தெரிய போற உண்மை இப்ப தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே சிஸ்டர். கோவத்தை காட்டுற நேரம் இது இல்ல சங்கரபாண்டி. அதுவும் கரெக்ட் தான் சிஸ்டர். வேற ஏதோ திட்டம் வச்சிருக்குது. தேவிய கொலை பண்ணதையும் சூர்யா மாரிய கொலை பண்ண ட்ரை பண்ணன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிறது அவங்க பெத்தெடுத்த குழந்தைன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல. ஆமா சிஸ்டர், கரெக்ட் சிஸ்டர். தெரிஞ்சிருச்சு, சொல்லி முடிஞ்சிருச்சு. எக்காரணத்தை கொண்டும் தத்து பிள்ளைதான் மாறி பெத்தெடுத்த குழந்தைன்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. அது தெரியாம பாத்துக்கணும். ஆமா சிஸ்டர். இப்ப நாம மாறிக்கிட்ட தோத்து போனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை தேவிய கொல்லணும். அதுல நான் ஜெயிக்கணும். கண்டிப்பா சிஸ்டர், எப்போதும் போல நம்ம ஜெயிச்சிருவோம். என்ன சிஸ்டர், அந்த வீடு உங்களுக்கு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். அங்க வாஸ்து சரியில்லை. அதனாலதான் அங்க உங்களால மாறியே ஜெயிக்க முடியல. இப்பதான் நம்ம ஊட்ட மாத்திட்டோம் இல்ல, ஊடு மாறுன ராசி கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. மாறி மண்ண கவ போறா.
ஐயோ, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? ஏதாவது ஏழ்றைய கூட்டி இந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிச்சிருவாளோ? எதுக்காக இங்க வந்திருக்க? உன் புருஷன் என்ன வீட்டை விட்டு அனுப்புனத சொல்லி சந்தோஷப்படலான்னு வந்திருக்கியா? கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். கண்டிப்பா மாறி சந்தோஷப்படுறதுக்காகத்தான் வந்திருப்பா. உங்களை ஹஸ்பண்ட் சார் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. உண்மையாதான் சொல்றியா? எனக்கு உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு சொல்ல தெரியாது. அதாவது மத்தவங்களை ஏமாத்தி நடிக்க தெரியாது. என்ன இப்படி பேசுறா? இவ சிஸ்டரை விட பெரிய நடிகா இருப்பா போல இருக்குதே. தேவி அம்மா உங்களை வதம் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அது அந்த வீட்ல நடக்கணும். அதனாலதான் ஹஸ்பண்ட் சார் உங்களை வீட்டை விட்டு அனுப்புனதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டான்னு சொன்னா வீட்டை விட்டு அனுப்ப வேண்டான்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஹஸ்பண்ட் சார் உங்க மேல ரொம்ப கோபமா இருந்தாரு. அதனாலதான் என்னால சொல்ல முடியல. இப்போ தெரிஞ்சிட்டு இருப்பீங்களே பொய் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிக்காதுன்னு. பொய்ய விட உண்மை வலிமையானது. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அது ஜெயிக்கும். உங்களோட உண்மையான முகம் ஹஸ்பண்ட் சாருக்கு என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வரும்னு நான் பொறுமையா இருந்தேன். நான் எதுக்காக காத்துட்டு இருந்தேனோ அது நடந்துருச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. உனக்கு பிறந்த குழந்தை தேவிய என் கையால நான் கொல்லுவேன். அதுதான் என்னோட லட்சியம். அந்த குழந்தைய, அதாவது நீ பெத்த குழந்தைய உன்னோட சேரவே விட மாட்டேன். எங்க குழந்தைய நாங்க தேடி கண்டுபிடிப்போம். அப்போ குழந்தையா இருக்கிற தேவி அம்மா அவங்க கையால உங்களை வதம் பண்ணுவாங்க. அவங்க உங்ககிட்ட போட்ட சவால்ல ஜெயிப்பாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை உங்களுக்கு கிடைக்க நான் விடவே மாட்டேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைய என் கையால நான் கொல்லாம விடவே மாட்டேன். குழந்தைய தேடி கண்டுபிடிக்க தான் போறோம். குழந்தை உருவத்துல இருக்கிற தேவி அம்மா உங்களை வதம் பண்ணதான் போறாங்க. இது நடக்கல, எங்க அத்தை பேரு தேவி இல்ல. பார்க்கலாம். நல்ல பேர யோசிச்சுட்டே போ. பார்க்கலாமாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.